Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 2018 क्वेश्चन பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான். சோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா கண்டிப்பா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. சோ क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா a hydroelectric generating station is supplied from a reservoir of capacity 5 into 10 power 6 cubic meters at a head of 200 meters. The total energy available in kilowatt hour if the overall efficiency is 75% அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ total energy available அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ total energy available அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is potential energy into efficiency அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் potential energy அப்படிங்கிறது என்ன அப்படின்னா mgh அப்படின்னு சொல்லலாம். ஸோ mங்கிறது மாஸ், gங்கிறது acceleration due to gravity, hங்கிறது head. ஓகேங்களா? ஸோ மாஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா it is density into volume. ஓகேங்களா? ஸோ வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னா 5 into 10 power 6. ஸோ density of waterங்கிறது it is 1000. ஓகேங்களா? So that is a mass. Next one the acceleration due to gravity it's 9.81. Headங்கிறது நமக்கு 200 meters னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்னா we will find out the potential energy. ஓகேங்களா? அப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படினா so 5 into 1000 into 10 power 6 into 9.81 into 200 அப்படினு வரும். So நமக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படினா it is 9.81 into 10 power 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டோட்டல் எனர்ஜி அவைலபிள் அப்படிங்கிறது என்னன்னா இன்டூ எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ இஸ் இன் ஜூல்ஸ். ஸோ இது வந்து இன்டூ எஃபிஷியன்சி பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்னா இட் இஸ் டோட்டல் எனர்ஜி அவைலபிள். ஸோ இன்டூ 0.75 பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டூ 0.75 அப்படின்னு பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா it is 7.3. so it equal to 7.35 into 10 power 12 அப்படிங்கிறது இருக்கும். it is in joules. ஓகேங்களா? பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா in kilowatt hourல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா so 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power 6 joules. இப்ப நம்ம ஜூல kilowatt hour கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா we want to divide it by 3.6 into 10 power 6. ஓகேங்களா? அப்ப நான் வந்து இது வந்து divided by 3.6 into 10 power 6 நான் பண்றேன். ஓகேங்களா? சோ அப்படி பண்றப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா so divided by 3.6 into 10 power 6ங்க. so பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா it is 2.04 into 10 power 6 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? it is in kilowatt hour. so உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you.